மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்போருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் வாக்குறுதி அளித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பில் 1,000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தப்படும் என்று அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் உள்ள சாலையோர சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யும் என்றும் இபிஎஸ் அறிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெல்லையில் திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரோடு ஷோ சென்ற முதலமைச்சருடன் பொதுமக்கள் கை குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்தனர். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழு அமைத்துள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், முத்தரசன் உள்ளிட்ட 4 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இபிஎஸ் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா குறித்து தாம் பேசிய வீடியோவை பகிர்ந்து அவர் ஆற்றிய சேவை மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்று எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார். அவர்களுக்கு ஏன் நினைவாஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். பெண் உரிமை, ஏழைகள் நலனுக்காக ஜெயலலிதா அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பொது சேவையில் ஜெயலலிதாவின் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் எப்போதும் ஒரு உத்வேகத்தை தரும் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் அமித்ஷா பதிவிட்டுள்ளார். இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். பசும்பொன்னில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் மெரினாவில் உள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 14,890 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கம் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் 5வது நாளாக மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகள் முண்டியடித்து சென்றனர். புறநகர் மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டதால் சென்னையில் மெட்ரோ ரயில்களில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.
ஆலந்தூர் உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலை மோதுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கேள்வித்தாள்கள் மையங்களிலும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கேமராக்கள் பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்வு அறை முதன்மை கண்காணிப்பாளர் பணியில் முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்களே நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்வுத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். கரூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட சார் ஆட்சியராக இருந்த ரவிக்குமார் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆவடி அருகே காட்டூர் வெளிவட்ட சாலையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்ற பெண் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர்கள் உடனான தேசிய வட்டமேசை கருத்தரங்கு டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு ஜனநாயகத்திற்கும் தூய்மையான வாக்காளர் பட்டியல்கள்தான் அடித்தளம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஏஐ உச்சி மாநாட்டில் மேலாடையின்றி போராட்டம் நடத்திய விவகாரத்தில் இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் உதய் பானு சிப் கைது செய்யப்பட்டுள்ளார். திலக் மார்க் காவல் நிலையத்தில் சுமார் 15 மணி நேர விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் டெல்லி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கலப்பட பால் குடித்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உள்ளூரில் கலப்பட பால் கொள்முதல் செய்து விநியோகித்த பால் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் காஞ்சிக்கோட்டில் உள்ள ஐஐடியில் தமிழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த மாணவி தலையில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலக வளாகத்தில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. 5 மாநில தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டிரம்பின் நிர்வாகம் அவசரகால வர்த்தக வரியாக வசூலித்த தொகையை வட்டியுடன் திருப்பி தரக்கோரி ஃபெடெக்ஸ் நிறுவனம் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. டிரம்பின் வரி விதிப்பு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து அவசரகால வர்த்தக வரி வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களில் பனிப்புயலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. சாலைகளில் மலை போல் பனிக்கட்டிகள் குவிந்துள்ள நிலையில் ரயில்கள் 7000க்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஜம்மு காஷ்மீர் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. சொந்த மண்ணில் நடைபெறும் போட்டியில் கோப்பையை வெல்லும் முனைப்புடன் கர்நாடக வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் குரூப் 2 பிரிவில் இன்று இங்கிலாந்து அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்கிறது. இலங்கை பல்லகலை மைதானத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. சினிமாவில் யாருக்கும் போட்டியாகவோ யாரையும் தாண்டி செல்லவோ தான் வரவில்லை என்று நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் தமக்கு தடை போடுவதாகவும் அதனை தாண்டி வர ரெடியாக இருப்பதாகவும் தாய் கிழவி படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டில் அவர் பேசியுள்ளார்.
ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் திரை நட்சத்திரங்கள் விஜய் தேவரகுண்டா, ராஷ்மிகா திருமண விழா கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. திருமண கொண்டாட்டம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.